கோவமா இருக்க துளசிக்கிட்ட வந்துட்டு கேசவன் சொல்கிறாங்க, எனக்கு அப்பா அம்மா இங்கே இருக்கிறதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்ல, நீ யார்ட்ட அப்ஜெக்ஷன் சொல்கிறதுக்கு? இது அவங்களோட வீடு, நீங்கள் இங்கே இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது தான் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டோன்னே, ஓ, அவங்க வீடா? இத்தனை வருஷமாக நானும் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்ருக்கேன், இந்த வீட்டோட ஷேர் எல்லாம் பார்த்துருந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்ல, அதை கேட்டு போதும் நிறுத்தினேன், ஓவராக பேசிகிட்டு இருக்காத. எல்லா வீட்லேயும் அப்பா அம்மா வந்துட்டு ஒரு பையன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு தன்னோட வயசான காலத்தில் பசங்க பார்த்துப்பாங்க, பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களோ வந்துட்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாமே ரிவர்ஸாக இருக்குது. ரொம்ப கேவலமாக பண்ணி வச்சுருக்கீங்க, அப்பா அம்மாவே இங்கே விரட்டி இருக்கீங்க, இதுக்கு மேலே நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பொறுமையாக இல்லாத ஆளாளுக்கு அப்பாவையும் அம்மாவையும் தனியும் ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் வச்சு பார்த்துக்க வேண்டியதானே. நாங்களா வேணாம்னு சொல்கிறோம், இப்போயே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல, நாங்கள் ஏன் கூட்டிகிட்டு போனோம், அவங்க ஏன் வரணும், அவங்க வீட்டை விட்டுட்டு? இது அவங்களோட வீடு, இங்கே இருக்க வேண்டிய மொத்த உரிமையும் அவங்களுக்கு தான் இருக்குது, நீங்கள் இங்கே இருக்க தேவையில்ல, மரியாதை இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறாங்க. யாரை பார்த்து கிளம்புன்றேன்னு கை நீட்டிட்டு வர, அவர் அடிக்கிறதுக்கு வர, உடனே போட்டு நிறுத்துங்க மச்சான், இங்கே பாருங்கள், கை நீட்ட உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்காதீங்க, என் கண்ணு முன்னாடி என் முன்னாடி கை நீட்ட வரீங்களா, திருப்பி நானும் இல்லை என் பொண்டாட்டியே உங்களை கை நீட்டினா உங்களுக்கு தான் அது அசிங்கம்ன்ட்டு வெற்றி சொல்ல அப்படியே அமைதியாகிறாரு. ஏங்க சின்ன பசங்க முன்னாடி எதுக்குங்க அமைதியாக இருங்கன்னு அவங்க ஒய்ஃப் சொல்ல அமைதியாகிறாங்க. இதை பாருங்கள், ஒழுங்கு மரியாதை நீங்களாக போயிட்டா நல்லாயிருக்கும் அஞ்சலி, இல்லைன்னா இவங்க பேக்கில் எடுத்துகிட்டு வந்து போடு வெளியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க துளசி. அஞ்சலி இப்போ பேக் கை வச்சு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போகுமா. அப்புறமா அவங்க அண்ணி இல்லை நானே பேசிக்கிறேன் நீங்கள் இருங்கன்னு சொல்லிவிட்டு நேராக கவிதாவே போயிட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக வந்துட்டு நாங்களே போய்ட்டு எங்கே வாங்க போகலான்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், கூடிய சீக்கிரம் நீங்களே என் காலில் வந்து விழுவீங்க, குடும்பத்தை பார்த்துக்கவே முடியல, எப்படியோப்பா காப்பாற்றுப்பான்னு சொல்லிட்டு இங்கே 1000 ரூபாய் செலவு பண்ணி நீ இடத்துல 200 செலவு பண்ணி நான் வீட்டில் சந்தோஷமாக வந்துட்டு நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் சுயநலம் பிடிச்சவன், ஒரு தங்கச்சி வந்துட்டு வாழ்ந்தா என்னன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு பணத்தை சேர்த்து வச்சு நீ எவ்வளோ கேவலமாக நடிச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்த, வீட்டுக்கே தெரியாமல் இன்னொரு வீடு கட்டிக்கிட்டு இருந்த, இதெல்லாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லி முதல்ல வெளியே போன்னு சொல்லிடுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நீ எங்களுக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்புறமா கேசவனோட ஒய்ஃபுமே வந்துட்டு சூட் கேஸ் எடுத்துன்னு நாங்களும் போட்டால் நியாயமாக இருக்கோம், கேசவன் பண்ண தப்புக்கு நாங்களும் வந்துட்டு தண்டனை அனுப்பிச்சு தான் ஆகணும் சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. போயிட்டு வரோமாம்மா, எங்களுக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கப்பா, தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு துளசியும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் வெற்றி வர வழியில் வண்டியை தள்ளிகிட்டே வராரு, பெட்ரோல் கூட போடல, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, உங்களை மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லை, அப்படி அப்பா அம்மாவுக்கு ஒன்றுனா கர்ச்சிச்சிட்டிங்க, அவ்வளோ சூப்பராக வந்துட்டு பேசுனீங்க, அங்கங்கே பொண்ணுங்க வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்க ஒன்று அவங்க வேலை ஒன்றுன்னு அவங்க படிக்க போயிடுவாங்க, அப்பா அம்மாவுக்கு எதுனா பிரச்சனைனா கூட எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க, நீங்கள் உண்மையிலே சூப்பருங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு சந்தோஷமாக வந்துட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் அஞ்சலி வரலையேன்னு மகேஷ் டென்ஷனாக வெயிட் பண்ண, கரெக்டாக அஞ்சலி வராங்க, ஏன் இவ்வளோ நேரம்னு சொல்லி கேட்டுட்டா, போதும் நிறுத்துங்க, நீங்கள் என்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது, நான் எப்போ என்ன வருவேன்னு சொல்லிட்டு கோவமாக அஞ்சலி வந்துட்டு போய் கதவை சாப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகேஷ் இவர் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கான்னு கடுப்பாகிறாங்க. போயிட்டு அந்த ரூமில் இருக்க அந்த லேடியை போய் பார்க்குறாங்க. உனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கும்ல, உன்னை பல வருஷமாக இந்த ரூமில் ஒழிச்சு வச்சுருக்கேன், இப்போல்லாம் இந்த அஞ்சலி வந்து என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா, இஷ்டத்துக்கு பண்ணுறா பேசுகிறா, எப்படியாவது வந்துட்டு உன்னை இந்த இடத்த விட்டு மாற்றியே ஆகணும், அவளுக்கு டவுட் வந்து இந்த ரூமும் பார்த்தாலும் பார்த்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. அந்த லேடிக்கு வந்து ஒரே பயமாயிடுது. கரெக்டாக பார்த்தா வெளியே அஞ்சலி நிற்கிறாங்க. அஞ்சலி, ஒரு முக்கியமான ஃபைல் வந்துட்டு இங்கே இருந்துச்சு, அதான் எடுக்கலான்னு வந்தேன், ஒரு ஃபோன் வந்துச்சு, அந்த அவசரத்தில் ஃபைல் எடுக்காம வந்துட்டேன்னு திரும்பவும் போய் ரூம் திறந்து ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இந்த ஃபைல் தான் சொல்லிட்டு அஞ்சலிக்கு டவுட் வந்துது, இந்த ரூமில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும், வேறு யாரையும் போக விட மாட்டேங்கிறாருன்னா ஏதோ ஒன்று இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.